அழகாஸ் நான் விஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து லாகின் வித் மேக்ஸ் லெவல் பெயர்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 5 தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிச்சு சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலகான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல் இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சலிக்கு அரசு பண்ண பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே அடுத்த எபிசோட் போடலாமா வேணாம்ன்றது சொல்லுங்கள். சரிங்க, நம்ம கதை கொடுக்கலாமா? இப்போ எடுத்த உடனே பார்த்தா சண்டை வெறித்தனமாக அந்த இடத்துல போயிட்டு இருக்கு. லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுல பார்த்தா இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு வியூ கவுண்ட் வந்து அதிகப்படுத்திட்டே இருக்காங்க. ஏன்னா அவனுடைய சண்டை ரொம்ப தீவிரமாக போகிறதுனால இது வரைக்கும் யாருமே போடாத சண்டையை அவன் போட்டுட்டு இருக்கான். இதனால அவனுடைய சண்டை ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அவன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கான்னு அந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த சண்டை எல்லாமே நம்ம ஹீரோவுடைய கம்பெனியோட பாஸ் வேலைக்கு ஒரு 3 பேர் கூப்பிட்டவனுங்கள ஒருத்தன் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். என்ன அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? என்ன பிரதர் சோமாவுடைய சண்டையை தான் பார்த்துட்டு இருக்கியா ப்ராட்காஸ்டிங் ரூம்ல? இங்க பாரு, நீ போய் பார்க்கறதுனால அவனுக்கு வியூ கவுண்ட் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் இதனாலேயே அவனுக்கு ரிவார்டு காயின்லாம் அதிகமாக கொடுப்பாங்க. நீ அதுக்கு ஆசைப்பட்டு இருக்க பாஸ் இதை பார்த்தா கோவப்பட போறாரு. எனக்கு தெரிஞ்சு சோமங் தன்னுடைய பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கான். அதனால எல்லா விதமான மாத்திரை ஈஸியாக கொண்டுட்டு இருக்கான். இந்த ஒரு சண்டை ரொம்பவும் நல்லா இருக்கு. கண்டிப்பா அதை மிஸ் பண்ணக்கூடாதுல. அது உண்மைதான். அவன் தங்கச்சியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்பவும் போராடிட்டு இருக்கான். நம்மளுமே அப்படி யோசிக்க கூடாதான். மேனேஜர் உதவி பண்ணாலும் நம்ம இந்த மாதிரியாச்சும் சின்ன உதவியாச்சும் பண்ணணும்டா. அந்த பையன் ரொம்ப நல்லவனா இருக்காண்டா அப்படின்னு இவனுங்க இன்னொரு பக்கம் வந்து புலம்பிட்டு இருக்கவும், இன்னொரு பக்கம் பார்த்தா சிஸ்டமும் ஃபைனல் பாஸ் காம்பட் பவர் வந்து இப்போதைக்கு F லெவலில் தான் தொட்டிருக்கு. கண்டிப்பா இப்போதைக்கு இந்த மாந்தர் தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டா 1000 இயர் மாந்தர் லெவல் அடைய போகுது. இன்னொரு பக்கம் அந்த மாந்தரை காமிக்க இருந்தாலும் இவனுமே எனக்கு டஃப் கொடுக்க தான் செய்யறான். நல்ல ஆப்னன் தான் மனுஷங்களே. நீ எனக்கு உன்ன மாதிரியான பவர்ஃபுல்லான ஆளுங்களை நான் இதில் ஜெயிச்சிட்டுன்னு வச்சுக்கேன். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற உன்னுடைய ஆட்கள் மனுஷங்க எல்லாருமே என்னை பார்த்து பயப்படுவாங்களா? இப்படி வளவலான்னு பேசிட்டு இருப்பியா? வந்து சண்டை போட மாட்டியா? நான் மட்டும் உன்னை கொண்டா என்னுடைய மக்கள் மத்தியில் நான் பிரபலம் ஆயிடுவேன். அது நான் வச்சுக்கோ. ஆரம்பத்துலேருந்து நீ சண்டை போடுறது எல்லாமே ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கு. ரொம்ப சீரியஸா இது போல இப்போ சீரியஸா போடுன்னு சொல்லிட்டு தன்னுடைய அல்டிமேட் பவர் அவன் பயன்படுத்தி ஹீரோ இன்னொரு பக்கம் ரெடியா இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த பாஸோடைய பிரதரா அசைன் பண்ணப்பட்ட அவன் அந்த இடத்துல வந்து பரவாயில்ல, அந்த பையன் ரொம்ப நல்லா தான் சண்டை போட்டு இருக்கான். இப்போதை விட கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் போறது நல்லதா இருக்கும். அவன் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கோடைய ப்ராஜெக்ட்ல தானே ரிஜெக்ட் பண்ணப்பட்டான். பாவம் அந்த பையன். ஆனா அங்க நடக்கிற ஃபைட் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு பார்க்க. ஆனா அதுக்குன்னு நானும் அவனை குறைச்சி இட போட முடியாது. அந்த பையனுக்குள்ள அதிகப்படியான பொட்டன்ஷியல் இருக்கு. காம்பட் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கான். சண்டை இன்னமும் தரமா போயிட்டு இருக்கு. ஹீரோ போட்டு மாகமான குத்திட்டு இருக்கான். இருந்தாலுமே அவன் அடிக்கிறது எல்லாமே தேட்ச் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வகையில சிஸ்டம் திடீர்னு நோட்டிபிகேஷன் வருது. ஃபைனல் பாஸ் சீக்ரெட் ரிலீமா சேர்ந்த சர்வைவர் சோமங் கொண்டுட்டாரு. ஆனா அந்த ஒரு நிலைமையில தன்னுடைய டிஃபிகல்ட்டி லிமிட் எல்லாத்தையுமே அது கிராஸ் பண்ணி இப்போ திரும்பவும் உயிரோட வந்து அவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலுமே சோமங் சனுக்கு 2 மில்லியன் காயின்ஸ் ரிவார்டா இப்ப கிடைச்சிருக்கு. ஒரு வழியா அவர் அந்த மாஞ்சரை கொண்டுட்டாருன்ற மாதிரி சொல்லவோ ஹீரோ மொத்தம் கொண்டு போட்டு வச்சிருக்கான். என்னப்பா அவன் அசல்ட்ட கொண்டு போட்டான். சோமங் வந்து உண்மையிலே காடு தான் போல. அவன் வேற லெவலா பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை சீட்டிங் எதனா பண்ணிட்டானா? அவனுடைய சண்டை இருக்கிற சீக்ரெட் ரிலீம்ஸ்ல இம்மோர்டல் கல்டிவேட்டர்ஸ்ல யாருக்கிட்டுமே இந்த மாதிரியான சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. அதனாலதான் அவனுக்கு வியூ கவுண்ட் அதிகமாக ஏறிச்சு. அது மட்டும் இல்லாம ரிவார்டும் அதிகமா வந்திருக்கு. ஹீரோக்கு இப்போதைக்கு அவனுடைய அக்கௌண்ட்ல அந்த காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. கூடவே ஹீரோவுடைய காம்பட் பவர் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறாங்க. என்ன இது வெறும் 40 மில்லியன் தான் என்னுடைய அக்கௌண்ட்டை போட்டிருக்காங்க. இன்னும் 1.6 பில்லியன் காணுமே. எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாட்ஃபார்மை தாண்டி அந்த காசு எல்லாமே போனா இவங்க காசு பிடிச்சிருவாங்க போல. அக்கௌண்ட் பிடிக்கிற டெபாசிட் பண்ற காசு, கிரெடிட் பண்ற காசுன்னு இந்த சிஸ்டம். ஆனா இருந்தாலுமே ஓவரா காசு பிடிக்குதுப்பா. வெறுப்பாதுன்ற மாதிரி ஹீரோ பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவ கண் முடிச்சிட்டா. ஹீரோனும் சோமா ரொம்ப பயமா இருந்துச்சுடா. நீ பயங்கரமா அதை போட்டு அடிச்சிட்டு இருந்தா தெரியுமா? இருந்தாலுமே நீ ஃபைனல் பாஸை தோக்கடிச்சிட்ட. யூட்டாங் நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் ரொம்ப தூரம் தள்ளியில வந்துட்டாங்க. இந்த சரி உங்களுக்கு எதுவும் ஆகலையே? இப்போதைக்கு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போகலாம். என்ன நானுமே திரும்ப போகணும். கவலைப்படாத. சீக்ரெட் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அடிப்பட்டாலுமே அது எல்லாமே இன்ஜூரி ஆகாம ஹீல் பண்ணி விட்டுரும். அதனால நான் இப்போதைக்கு அடிப்பட்டது எல்லாமே ஃபுல் ரெக்கவரி ஆயிடுச்சு. நீ ஃபீல் பண்ணாத. ஓ அதான் தெம்பா நடந்து வந்து பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் எந்த உதவியா இருந்தாலும் கேளுங்க, நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். உன்னுடைய அடிப்பட்டது எல்லாமே இன்னும் ஹீல் ஆகலடா. என்ன பண்ணலாம் அதுக்கு? பரவாயில்ல எனக்கு ஒன்றும் வலிக்கல. பொறுமையா அது குணமாயிடும் நம்புறேன். உண்மையை சொல்ல போனா எனக்கு பெரிய லெவல் எந்த அடியும் படலன்ற மாதிரி சொல்லுவா. அவ ஷாக் ஆயிடுவா. இது ஃபைனல் பாஸ் கூட சண்டை போட்டுருக்க. அதுவும் எந்த விதமான அடியும் இல்லாம சோலாவா சண்டை போட்டுருக்க. டேய் என்னடா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? கண்டிப்பா நீ போட்ட சண்டையை வச்சு பார்க்கும்போது உலகத்தில் இருக்க எல்லாருமே உன்னை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீ தான் பவர்ஃபுல்லான ஆள். இப்போ உண்மையிலே நான் ஆர்டினரியான பர்சன் தான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த உலகமா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்க. ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆகலாம். என்ன இங்க நடந்துட்டு இருக்கு? உனக்கு தான் புரியலையா? இன்னும் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? நம்மளுடைய ஃபைனல் பாஸை முடிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உலகத்தை போக முடியாது சொன்னல. அந்த மிஷின் தான் இப்போ கம்ப்ளீட் பண்ணதுனால நம்ம திரும்ப நம்மளுடைய உலகத்துக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் அதிகப்படியான காயங்கள் எதுவும் இல்லாம நல்லபடியே இப்போ நம்மளுடைய உலகத்துக்கு வரேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் காரணம். இதுக்கப்புறம் நான் நிம்மதியை போய் தூங்குவேன். சரியா சொன்னீங்க. நான் திரும்ப வந்துட்டேன். நிறைய விஷயம் நடந்துருச்சு. இன்னைக்கு அரை நாள் கணக்கு பார்த்தா அது உள்ள 1 மாசம் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமா, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஐடியா இருக்கு? என்ன மறந்துடாதுன்னா அப்பப்போ எனக்கு கான்டாக்ட் பண்ணி எதனா சொல்லி. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியே வருவோம். வந்த உடனே பார்த்தா அவனுக்கு நிறைய ஃபேன்ஸ் அந்த இடத்துல வந்து ஆட்டோகிராஃப், போட்டோ எடுக்க, செல்ஃபி எடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு தொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆயிட்டான். ஹீரோக்கு தலைவலியே பிடிச்சி என்னடா இது அங்க போயிட்டு பெரிய சம்பவம்லாம் நான் பண்ணி விட்ட மாதிரி இவங்க என்னடா இங்க வந்துட்டு ஆட்டோகிராஃப், போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. நானே என் தங்கச்சிக்காக தான் போய் போராடிட்டு வந்தா நமக்கு தான் தெரியும் நம்ம கஷ்டம் எவ்வளவு பட்டோம். என்ன பண்றது? சீக்ரெட் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் நீ அந்த இடத்துல பண்ண எல்லா விதமான சண்டைகளையும் லைவ் ஸ்ட்ரீமா இந்த இடத்துல எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அதனாலதான் உனக்கு நிறைய ஃபேன்ஸ் கிரியேட் இப்போ வந்து உனக்காக வந்திருக்காங்க. இங்க இப்போ நீ கரண்ட் டைம்ல வந்து பாப்புலர் ஆயிட்டு. அதனால பயப்படாத. பின்னாடி எனக்கு தெரிஞ்சு உனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே விட்டு கொடுத்துறாதுன்னு. நீங்க வேற எனக்கு இப்ப பணத்தை பத்தில பெருசா கவலையே இல்லை. என்னுடைய பிரச்சனையே என்னன்னா என்னுடைய தங்கச்சி
தங்கச்சியை நான் காப்பாற்றணும், அதுக்காக தான் செலவு பண்ண போறேன். அப்பனா உனக்கு கண்டிப்பா பணம் எதனா அதிகமாக கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன்ல. உண்மைதான், அந்த காசை வச்சு என்னுடைய தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அதை நான் பயன்படுத்துவேன், அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சிஸ்டருடைய நோய்க்கு குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதுவும் முழுமையாவும். இதை பத்தி நீ சொல்லவே இல்லைடா. இதை நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இமோர்டல் கல்டிவேட்டர்ஸ்லயே ஹீலிங் பவர் வச்சுட்டு இருக்கோம்ல ஒரு சில பேர் எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க கிட்ட பேசி எதுனா நான் பண்ணிருக்காங்கல்ல. அப்படியா, நீங்க பண்ற உதவி ரொம்ப பெருசு. நல்ல டாக்டர் நீங்களே எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க, எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல, நாங்க உங்களுக்கு கொடுத்துறேன். பரவாயில்ல, நீ என்னோட உயிரை காப்பாத்தின, அதுக்காக நான் இதை பண்றேன். ஏன்னா நீ என்னோட உயிரை காப்பாத்தின லெவலுக்கு இந்த மெடிக்கல் செலவு ஒன்றும் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. இப்போதைக்கு நம்ம போயிட்டு எங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும். அதுக்கப்புறம் உன்னுடைய சிஸ்டருடைய சுச்சுவேஷன் பத்தி எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு காடு திடீர்னு வர, என்னப்பா இப்பதான் போன நோண்டி அது வழியா பார்த்தா உனக்கு கார்லாம் எத்தனை வந்து வச்சிட்டாங்க, பெரிய ஆள் தான் நீன்ற மாதிரி சொல்லுவோம். இல்ல இது ஏதோ தப்பா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த காருக்குள்ள இருந்து வந்த ஒருத்தனும், சார் நான் மிஸ்ஸஸ் ஜாங்கோடைய கம்பெனில இருந்து வரேன், உங்களை அவர் தான் கூட்டின்னு வரதுக்காக இந்த கார் அனுப்பிச்சு வச்சாரு, அதனால சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால உங்ககிட்ட கொஞ்சம் அவர் பேசணும்னு சொல்லியிருக்காரு. எனது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா, என்ன பேசுறான்? இப்போ நான் பெரிய பவர்ஃபுல்லான ஆளா ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப நினைப்பு வந்துருச்சு, அதனால கூப்பிடறான். என்ன மன்னிச்சிருங்க, இப்போதைக்கு நான் வர முடியாது என்னால சார். ஆனா அவர் எங்களை மெசேஜ் மட்டும் எடுத்துன்னு வந்து கொடுக்க சொல்லல. நீங்க கொடுக்குற இந்த மெசேஜ் நான் எப்படி அவர்கிட்ட எடுத்து போய் கொடுக்குறது? சரி, நான் சொல்றது அவர்கிட்ட சொல்லிடு, அதையாச்சும் பண்ணுவியா? அது கரெக்ட் தான். இருந்தாலுமே என்னுடைய பாஸ் என்ன சொன்னார்னா, அவன் நீ கூப்பிட்டு வரலன்னு சொன்னானா அவனுடைய தங்கச்சியோட உயிர் எடுத்துருவான்னு சொல்லியிருந்தாரு. உங்களுடைய மிஸ் ஜோவோடைய உயிர் எடுத்துருவாராம். என்னது, என் தங்கச்சியோட உயிர் எடுத்துருவானா? கையை மட்டும் வச்சு பார்க்க சொல்ல அப்படின்ற மாதிரி அவன் பக்கம் ஹீரோ காண்ட வரான். என்ன மன்னிச்சிருக்க, நான் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல. அவர் சொன்ன மெசேஜ் தான் நான் எடுத்துன்னு வந்து சேர்த்தேன், அதனால நானே இங்கே பார்ட் டைம் தான் ஒர்க் பண்ணுறேன், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன மன்னிச்சிடு. இப்போ நீ சொன்ன வார்த்தையினால நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன், நானும் உன் கூட வரேன் இப்போதைக்கு, அதனால நீயே என்ன கூட்டின்னு போகிறாண்ட அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் கார்ல ஏறி அவங்க கூட கிளம்ப, வாங்க உங்களுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க மட்டும் போங்க, அந்த லேடி எல்லாம் உள்ள கூட்டு போகாதீங்க. அந்த லேடி அப்படியே என்ன பேசிட்டு நீ, நானும் இவங்க கூட பலசாலியாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா அந்த. சரி ஓகேங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நான் வேலைக்கு வேலை வச்சிடாம எதனா கம்முன்னு போயிட்டு பேச்சுவார்த்தை மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், என்னை பத்தி எதுவும் சொல்லிட்டாதீங்க அவர்கிட்ட. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புவோம். ஹீரோ யூட்டம், நீ இங்கே இரு, நான் இது எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். என்ன பேசுற, அதெல்லாம் முடியாது, உன்னுடைய பாசு கிட்ட நீ எப்படி நடந்து பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு பேசலாம் அந்த அளவுக்கு வராது, எனக்கு தெரிஞ்சு நானே வரேன் அவன் கூட. என்ன நம்ம கூட அவ்வளவுதானே, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீ சொல்றது சரிதான், ஆனாலுமே இது என் சொந்த பிரச்சனை, அதனால தான் பாக்குறேன். ஃபீல் பண்ணதுரா, எல்லாமே ரெடியா இருக்கு, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க, வீடும் தயாரா இருக்காங்க தங்கறதுக்காக. உள்ளுக்குள்ள பார்த்தா இந்த பாசும் அவன் அசைன் பண்ண அந்த ஆளு கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து என்ன பண்ண போறான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சானுங்க. அதனால அவனுடைய சிஸ்டரை பார்த்த இன்னொரு பக்கம் வீல் சேர்ல உட்கார வச்சு தயாரா இருக்கானுங்க. இதெல்லாம் தப்பா பண்ண பார்த்தானா அவன் முடிச்சு விட்டுலான்னு எங்க பாரு விட்டாங்க. இப்போதைக்கு எனக்காக நீ வெளியே உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு காத்துட்டு என் தங்கச்சி மட்டும் நான் எப்படியாச்சும் அந்த இடத்த விட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். அவனுக்கு எதனா பிரச்சனை குறுக்கால வந்து பண்ணணும்னு அவனையும் முடிச்சு விட்டுறான். சரி ஓகே, நான் தயாரா இருக்கேன். அப்படின்னா நீ என்ன பண்ற, டைம் மட்டும் டிலே பண்ணாம நான் இப்பயே கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள போக அந்த இடத்துல பார்த்து மாசம் வா உனக்காக தான் காத்துட்டு இருந்தோம். இப்போ நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். நீ பொறுமையா பேசுறதுல எனக்கு தேவையில்லை, உன் பேச்சுக்காக நான் வரல. நீ சொன்ன வேலையை நான் செஞ்சுட்டேன். நான் சொன்ன வேலையை நீ எப்ப செய்ய போற? என் சிஸ்டர் எங்க வந்துட்டு பாடாதரா, வெயிட் பண்ண. நான் இன்வைட் பண்ண கெஸ்ட் வந்து உனக்காக தான் அங்க காத்துட்டு இருக்காரு. அவங்க கூட கொஞ்சம் பேசினீங்கன்னா நல்லா இருக்கும். நான் இங்க ஒண்ணு பேசுறதுக்காக வரல, என்னுடைய சிஸ்டரை காமி, நான் அவளை கூட்டி இந்த இடத்த விட்டு கிளம்ப போறேன். நீ கேட்கறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, பட் இருந்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதுல என்ன ஆக போகுது? ஏன்னா உன் தங்கச்சி எங்க கிட்ட தான் இருக்கின்றது புரிஞ்சுக்கும். நாங்க சொல்ற படி தான் நீ நடந்துக்கணும், நீ சொல்ற படிலாம் எங்களால நடந்துக்க முடியாது. அப்புறம் இவர் தான் லீ ஃபவுண்டன்ஸோடைய முக்கியமான ஒருத்தர். இவர் மூலியமா தான் நமக்கு பெரிய ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். உன் தங்கச்சி உயிரோட வேணும்னாலும் இவர் நினைச்சாதான் முடியும். ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்துவோம். அந்த வாரம்லாம் பார்த்துட்டு அவன் பயந்துருவான். அந்த லீன்றவன், என்ன இது என்னால ஏன் நகர முடியல? என்னுடைய சிக்ஸ்த் சென்ஸ் சொல்லுது இவன் கிட்ட நான் பிரச்சனை பண்ணணும், இந்த இடத்துல என் உயிர் போக போகுதுன்னு. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தப்பவே தெரிஞ்சுது அவனுடைய பவர் என்னன்னு. ஆனா அதை கட்டிலும் நேர்ல பார்க்கும்போது இப்போ அப்சர்வ் பண்றது எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு. என்னுடைய சிஸ்டரை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒழுங்கு மரியாதை கொடுத்துருங்க. சாக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அமைதியா நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் பின்னாடி தர மாட்டேன். அப்படி இல்லைனா உங்களை இந்த இடத்துல கொண்டுட்டு தான் போவன்ற மாதிரி ஹீரோவும் முறைச்சு நிக்க. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன் வச்சுக்கோங்க. அப்பதான் அப்புறம் அடுத்த வீடியோல நோட்டீஸ் வரும். ஹீரோ ஒரு வழியா அந்த ஃபைனல் பாஸை தோக்கடிச்சிட்டு நிஜ உலகத்துக்கு வர பிரபலம் ஆயிட்டான். இன்னொரு பக்கம் காசு நல்லா வந்துருச்சு. ஆனா பாஸ் பையன் என்னன்னு பார்த்தா கொஞ்சம் மைண்ட் மாத்தி வேற மாதிரி நடந்துக்கிறான். இதனால ஹீரோக்கோடைய கோவத்துக்கு எல்லாரும் ஆளாயிட்டானுங்க. பாஸ் கூப்பிட்டு வச்ச ஆளே பவர்ஃபுல்லான ஆளு நினைச்சு தான் கூப்பிட்டுருப்பான். அவனே இப்போ நேரடியாக ஹீரோ பார்த்த உடனே பயந்துட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோவுடைய பவர் மேக்ஸ் லெவலா இருக்குது. ஹீரோ இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறான்றதை பொறுத்து பார்ப்போம். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.